யாகுவா உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாகுவன பரிசுத்த நாமக்கே மகிமை உண்டாகಲಿ. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கென்று உபாகமம், the book of Deuteronomy 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ ಪುಸ್ತಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 6ರಿಂದ 10 ವಚನಗಳು. ನೀನು ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇದ್ದ ಐಗುಪ್ತ ದೇಶದೊಳಗಿಂದ ನಿನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ ಯಾಕೋಬನೆಂಬ ನಿನ್ನ ದೇವರು ನಾನೇ. ನಾನಲ್ಲದೆ ನಿನಗೆ ಬೇರೆ ದೇವರುಗಳು ಇರಬಾರದು. ಯಾವ ಮೂರ್ತಿಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳಬಾರದು. ಆಕಾಶದಲ್ಲಾಗಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಾಗಲಿ ಭೂಮಿಯ ಕೆಳಗಿನ ನೀರಿನಲ್ಲಾಗಲಿ ಇರುವ ಯಾವುದರ ರೂಪವನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳಬಾರದು. ಅವುಗಳಿಗೆ ಅಡ್ಡ ಬೀಳಲೂಬಾರದು, ಪೂಜೆ ಮಾಡಲೂಬಾರದು. ನಿನ್ನ ದೇವರಾದ ಯಾಕೋಬನೆಂಬ ನಾನು ನನಗೆ ಸಲ್ಲತಕ್ಕ ಗೌರವವನ್ನು ಮತ್ತೊಬ್ಬನಿಗೆ ಸಲ್ಲಗೂಡಿಸುವನಾದ್ದರಿಂದ ನನ್ನನ್ನು ದೇಶಸ್ಥರ ವಿಷಯದಲ್ಲಿ ತಂದೆಗಳ ದೋಷ ಫಲವನ್ನು ಮಕ್ಕಳ ಮೇಲೆ 3-4 ತಲೆಗಳವರೆಗೆ ಬರಮಾಡುವನಾಗಿಯೂ ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ನನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಗೊಳ್ಳುವವರಿಗೆ 1000 ತಲೆಗಳವರೆಗೆ ದಯೆ ತೋರಿಸುವನಾಗಿಯೂ ಇದ್ದೇನೆ. ஆமென். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய யாகோவா நானே. என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய யாகுவாவாய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிற தேவன் அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார், உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த உன் தேவனாகிய யாகோவா நானே என்று சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ನೀನು ದಾಸತ್ವದಲ್ಲಿದ್ದಾಗ ನೀನು ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ನಿನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ ದೇವರು ಯಾಗೋವ ನಾನೇ. சோ அடிமைத்தனத்திலிருந்து ஒருவரை விடுவிக்க கூடிய ஒரு தேவன் உண்டென்றால் அது யாகோவா மட்டும்தான். ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇರುವವರನ್ನು ಬಿಡಿಸುವ ಒಬ್ಬ ದೇವರು ಇರುವುದಾದರೆ ಅದು ಯಾಗೋವ ಮಾತ್ರನೇ. இன்றைக்கு மனிதர்கள் பலவிதமான அடிமைத்தனங்களிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಅನೇಕರು ಅನೇಕ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மனிதனை விடுவிக்க வேண்டுமானால், பூரணமான ஒரு விடுதலை கொடுக்க வேண்டுமானால் அது நம்முடைய யாகோவாவால் மட்டும்தான் முடியும். ಆ ರೀತಿ ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಪರಿಪೂರ್ಣ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡಬೇಕಾದರೆ ಅದು ನಮ್ಮ ಯಾಗೋವ ದೇವರಿಂದ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ. மற்றவர்கள் சில காலம் கிடைக்கிற ஒரு விடுதலையை தரலாம். ಕೆಲವರು ಅಲ್ಪ ಕಾಲದ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡಬಹುದು. ஆனால் யாகோவா தருகிற விடுதலையோ நித்திய காலமான ஒரு விடுதலையா இருக்கும். ಆದರೆ ಯಾಕೋಬನು ಕೊಡುವ ಬಿಡುಗಡೆ ಅದು ನಿತ್ಯ ಕಾಲದ ಬಿಡುಗಡೆಯಾಗಿರುತ್ತದೆ. அதை அந்த இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு தேவன் ஞாபகப்படுத்துகிறார். ಅದನ್ನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳಿಗೆ ಆತನು ಜ್ಞಾಪಕಪಡಿಸುತ್ತಾನೆ. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் இப்படி செய்ய வேண்டிய காரியம் என்ன? ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಕ್ಕೋಸ್ಕರ ಯಾಕೋಬನು ಮಾಡಬೇಕು, ಏಕತಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕು. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிக பெரிய ஜாதி அல்ல, ಈ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಲ್ಲ, மிக பெரிய கூட்டம் இல்லை, ಒಂದು ದೊಡ್ಡ ಗುಂಪು ಅಲ್ಲ. அவர்கள் மிகவும் சொற்ப ஜனங்களாய் இருந்தார்கள். ಅವರು ಅಲ್ಪ ಜನವಾಗಿದ್ದರು. அவர்கள் பலவீனர்களாய் இருந்தார்கள். ಅವರು ಬಲಹೀನರಾಗಿದ್ದರು. அவர்களை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவர்கள் கொஞ்ச தொகைக்கு உட்பட்ட ஜனங்களும், ಸತ್ಯವೇದ ಅವರ ಬಗ್ಗೆ ಹೇಳುವಾಗ ಅವರು ಸ್ವಲ್ಪಕ್ಕೆ ಮಾತ್ರ ಗುರುತಿಸಲ್ಪಟ್ಟವರು, அதே போல ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு ராஜ்யத்தண்டைக்கு போகிறவர்களாகவும் இருந்தார்கள். ಒಂದು ರಾಜ್ಯದಿಂದ ಮತ್ತೊಂದು ರಾಜ್ಯಕ್ಕೆ ವಲಸೆ ಹೋಗುವವರಾಗಿದ್ದರು. காரணம் அவர்களுக்கென்று சொல்லிக்கொள்ள ஒரு இடம் அங்கே இல்லை. ಕಾರಣ ಅವರಿಗೋಸ್ಕರ ಹೇಳಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಒಂದು ಸ್ಥಳವೂ ಇರಲಿಲ್ಲ. அதை குறித்து உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது 6-7 வசனங்கள். உபாகமம் Deuteronomy chapter 7 verses 6 and 7. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ ಪುಸ್ತಕ 7ನೇ
7 ವಚನಗಳು. ಯಾಕೆಂದರೆ ನೀವು ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯಾಕೋಬನಿಗೆ ಮೀಸಲಾದ ಜನರಾಗಿದ್ದೀರಲ್ಲವೇ? ಆತನು ಭೂಲೋಕದಲ್ಲಿರುವ ಸಮಸ್ತ ಜನಾಂಗಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನೇ ಸ್ವಕೀಯ ಜನವಾಗುವುದಕ್ಕೆ ಆದುಕೊಂಡನು. ನಿಮ್ಮನ್ನು ಎಲ್ಲ ಜನಾಂಗಗಳಲ್ಲಿ ಹೆಚ್ಚು ಮಂದಿ ಎಂದು ಇಷ್ಟಪಟ್ಟು ಆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ನೀವು ಎಲ್ಲ ಜನಗಳಿಗಿಂತಲೂ ಸ್ವಲ್ಪ ಮಂದಿ ಅಷ್ಟೇ. So அவர்கள் சொல்ப தொகைக்கு உட்பட்ட ஜனங்களாகவும் இருந்தார்கள். ಅವರು ಸ್ವಲ್ಪ ಮಂದಿ ಆಗಿದ್ದರು. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அவர்கள் மிகவும் பலவீனமானவர்களும் இருந்தார்கள். ಅವರು ತುಂಬಾ ಬಲಹೀನದಿಂದ ಇದ್ದರು. அதை 105 சங்கீதம் 12-13 வசனங்களை வாசிக்கலாம். Psalm 105 verses 12 and 13. 105ನೇ ಕೀರ್ತನೆ 12-13 ವಚನಗಳು. ಆತನು ನಿಮಗೆ ಈ ದೇಶವನ್ನು ಕೊಡುವೆನು, ಅದು ನಿಮ್ಮ ಸಂತತಿಯವರಿಗೆ ಸ್ವಾಸ್ಥ್ಯವಾಗಿರುವುದು ಎಂದು ಹೇಳಿದನು. ಅವರು ಆ ದೇಶದಿಂದ ಈ ದೇಶಕ್ಕೂ ರಾಜ್ಯದಿಂದ ರಾಜ್ಯಕ್ಕೂ ಹೋಗುವರಲ್ಲಿ. அக்காலத்தில் அவர்கள் கொஞ்சம் தொகைக்கு உட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். அவர்கள் எப்படி இருந்தார்களாம்? கொஞ்சம் தொகைக்கு உட்பட்ட சொற்ப ஜனங்களும், ಅವರು ಯಾವ ರೀತಿ ಇದ್ದರೆಂದರೆ ಅವರು ಸ್ವಲ್ಪ ಮಂದಿಯಾಗಿದ್ದರು. அந்த கொஞ்சம் கூட்டமான ஜனங்கள் கூட சில சமயங்களிலே சொந்தமான இடம் உள்ளவர்களா இருக்கலாம். ಆದರೆ ಸ್ವಲ್ಪ ಮಂದಿ ಇದ್ದರೂ ಕೂಡ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಸ್ಥಳವಾದ ಸ್ವಂತದಾಗಿ ಇರುತ್ತಿತ್ತು. ஆனால் இவர்கள் பரதேசிகளா இருந்தார்கள் என்று சொல்லுகிறது. ಆದರೆ ಇವರು ಪರದೇಶಿಗಳಾಗಿದ್ದರು ಎಂದು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. பரதேசிகள் என்றால் என்ன அர்த்தம்? ಪರದೇಶಿಗಳು ಎಂದರೆ ಏನು ಅರ್ಥ? தனக்கென்று ஒரு சிறு இடம் கூட சொந்தமாக இல்லாத ஜனங்கள் தான் பரதேசிகள். ಅವರಿಗೋಸ್ಕರ ಒಂದು ಸಣ್ಣ ಸ್ಥಳವು ಸ್ವಂತವಾಗಿ ಇಲ್ಲದಿರುವವರಿಗೆ ಪರದೇಶಿ ಎಂದು ಕರೆಯುತ್ತಾರೆ. சோ அந்த முழு உலகத்திலுமே இவர்கள் தான் மிகவும் கொஞ்ச கூட்டமும், ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಪೂರ್ತಿ ಇವರು ಮಾತ್ರ ಸ್ವಲ್ಪ ಮಂದಿಯಾಗಿದ್ದರು. மிகவும் பலவீனமானவர்களுமாய் இருந்தார்கள். ತುಂಬಾ ಬಲಹೀನದಿಂದ ಇರುವವರಾಗಿದ್ದರು. சரி, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கண்டிப்பாக யாருடைய உதவியாகிலும் தேவைப்படும். ಇಂಥವರಿಗೆ ಖಂಡಿತವಾಗಲೂ ಯಾರಾದರೂ ಸಹಾಯ ಬೇಕೇ ಬೇಕಾಗುತ್ತಿತ್ತು. அப்படியானால் அவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்க வேண்டும்? ಆ ರೀತಿಯ ಮೇಲೆ ಅವರು ಯಾವ ರೀತಿ ಜನರಾಗಿರಬೇಕು? எல்லா ஜனங்களிடத்திலும் கொஞ்சம் வணங்கி போகிற ஜனங்களா இருக்க வேண்டும். ಅವರು ಎಲ್ಲ ಜನಗಳಿಗೆ ಅವರು ಮಡಿದು ಇರುವವರಾಗಿರಬೇಕು. ஏனென்றால் அவர்களுக்கென்று ஒரு சொந்த இடம் இல்லை. ಏಕೆಂದರೆ ಅವರಿಗೋಸ್ಕರ ಸ್ವಂತ ಸ್ಥಳವೂ ಇಲ್ಲ. அப்ப யார் இடத்திலாகிலும் கொஞ்ச நாள் போய் ஜீவிக்க வேண்டுமானால் அங்கே வணங்கித்தான் போக வேண்டும். ಆಗಿದ್ದ ಮೇಲೆ ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀವು ವಾಸ ಮಾಡಬೇಕೆಂದರೆ ಅವರಿಗೆ ಅವರು ತಗ್ಗಿಸಲೇ ಇರಬೇಕು. தங்களுடைய தேவனை நோக்கி தயவுக்காக இரக்கத்துக்காக கெஞ்ச வேண்டும். ತನ್ನ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಅವರು ಕರುಣೆಗಾಗಿ ಅವರು ಬೆಳಾಡಬೇಕಾಗಿತ್ತು. அவர்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த போதும் ಅವರು ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗಲೂ ಕೂಡ அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? ಅವರು ಯಾವ ರೀತಿ ಇದ್ದರು ಗೊತ್ತಾ? அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று நான் சொல்கிறேன், வாசிங்க. உபாகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ. ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯಾಕೋಬನು ಆ ಉತ್ತಮ ದೇಶವನ್ನು ನಿಮಗೆ ಸ್ವದೇಶವಾಗಿ ಕೊಡುವುದು ನಿಮ್ಮ ಪುಣ್ಯ ಫಲವೊಂದು ಅಲ್ಲ ಎಂದು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. ನೀವು ಆತನ ಆಜ್ಞೆಗೆ ಮಣಿಯದ ಜನರೇ ಆಗಿದ್ದೀರಿ. ஆமென். அல்லேலூயா. ஆகையால் உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகிய யெகோவா உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்தரிக்க கொடார் என்பதை அறிய கடவாய். நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம். எப்படி சொல்லி இருக்கிறார் பாருங்க. ನಾವು ಯಾವ ರೀತಿ ಇದ್ದಾರೆ ನೋಡಿರಿ. இவங்க கொஞ்ச ஜனம், ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಮಂದಿ, பலவீனமானவர்கள், ಬಲಹೀನ ಇರುವವರು, தங்களுக்கென்று ஒரு இடம் கிடையாது, ತಮಗೋಸ್ಕರ ಸ್ವಲ್ಪ ಜಾಗ, பரதேசிகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ಪರದೇಶಿಗಳಾಗಿ ಜೀವನ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில ಅಂತ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஒரு நீதியான கிரியை இருக்கவில்லை. ಒಂದು ನೀತಿಯುಳ್ಳ ಕ್ರಿಯೆಗಳು ಅಲ್ಲಿರಲಿಲ್ಲ. தேவனுக்கு பிரியமுள்ள கிரியைகள் அவர்களுக்குள் காணப்படவில்லை. ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಕ್ರಿಯೆಗಳು ಅಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಲಿಲ್ಲ. அதோடு மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அந்த நிலைமையில் இருக்கும் பொழுதே ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಇರುವಾಗಲೂ ಕೂಡ யாருக்கும் வணங்கி கொடுக்காத ஒரு சுபாவம். ಅವರು ಯಾರಿಗೆ ಮಣಿಯದ ಸ್ವಭಾವವಾಗಿದ್ದರು. சரி, மனிதர்கள் மத்தியில் தான் யாருக்கும் வணங்கவில்லை என்று சொன்னால் பரவாயில்லை. ಅವರು ಮಣಿದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಣಿಯದೇ ಇರುವ ಜನರಾಗಿದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. அது சரி என்று நான் சொல்லவில்லை. ಅದು ಸರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹೇಳಲಿಲ್ಲ. ஆனால் பரவாயில்லை. ಆದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. ஆனால் அவர்கள் தேவனுக்கு முன்பாக கூட வணங்கா கழுத்துள்ள ஜனம். ಅವರು ದೇವರ ಮುಂದೆಯೂ ಅವರು ಮಣಿಯದವರಾಗಿದ್ದರು. சோ இப்படிப்பட்ட ஒரு ஜனத்திற்கு யாராகிலும் இரக்கம் காட்ட முடியுமா? ಇಂಥ ಜನರಿಗೆ ಯಾರಾದರೂ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸಲು ಸಾಧ್ಯನಾ?
நிச்சயமாக முடியாது. ಖಂಡಿತವಾಗಲೂ ಇಲ್ಲ. அவர்கள் அழிந்து போனால் பரவாயில்லை என்றுதான் நாம் நினைப்போம். ಅವರು ಹಾಳಾಗಿ ಹೋಗಲಿ ಎಂದು ನಾವು ನೆನೆಸುತ್ತೇವೆ. ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களின் மேல் தேவன் அன்பு வைத்து அவர்களை தன்னுடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். ಅಂತ ಜನರ ಮೇಲೆ ದೇವರು ತನ್ನ ಕಟಾಕ್ಷವಿಟ್ಟು ಅವರನ್ನು ಸ್ವಂತ ಜನರಾಗಿ ಆತನು ಆರಿಸಿಕೊಂಡನು. அப்படியானால் இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்கள் எல்லாம் தேவனுடைய சொந்த ஜனங்கள் இல்லையா? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಬೇರೆ ಜನರನ್ನು ದೇವರ ಜನರಾಗಿಲ್ಲವಾ? இப்ப நாம் ஒரு குழந்தையை தத்து எடுக்கிறது என்றால் நம்ம எப்படிப்பட்ட குழந்தையை எடுப்போம்? ನಾವು ಒಂದು ಮಗುವನ್ನು ದತ್ತು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಎಂತ ಮಗುವನ್ನು ದತ್ತು ஒரு ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? குழந்தை அப்பா அம்மாவோடு இருக்கிறது, அதற்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்கிறது என்றால் அந்த குழந்தையை அவர்கள் தான் தத்து கொடுப்பார்களா அல்லது நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? ಒಂದು ಮಗುವಿಗೆ ತಂದೆ ತಾಯಿ ಇದ್ದು ಎಲ್ಲ ಸೌಕರ್ಯಗಳು ಇದ್ದರೆ ಆ ಮಗುವನ್ನು ನಾವು ದತ್ತು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಆಗುವುದೇ ಇಲ್ಲ, ಅವರು ದತ್ತು ಕೊಡುವುದೂ ಇಲ್ಲ. அப்ப எந்த மாதிரி குழந்தையை தத்து எடுக்க முடியும்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ನಾವು ಎಂತ ಮಗುವನ್ನು ದತ್ತು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? அதற்கு ஆதரவு செய்ய யாருமே இல்லாத ஒரு குழந்தை, ಅದಕ್ಕೆ ಆಧಾರ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲದೆ ಇರುವ ಒಂದು ಮಗು, அது வாழ்வதற்கு வழி இல்லாத ஒரு குழந்தை இருந்தால் ಅದು ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಒಂದು ದಾರಿಯೇ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಮಗುವಾಗಿದ್ದರೆ அப்படிப்பட்ட குழந்தையை நாம் தத்து எடுத்துக் கொள்ளலாம். ಅಂತ ಮಗುವನ್ನು ದತ್ತು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. இது மனிதர்களுடைய விஷயம். ಇದು ಮನುಷ್ಯರ ವಿಷಯವಾಗಿದೆ. இப்பொழுது நீங்கள் அநேக செய்திகளில் வாசிக்கலாம், தெருவில் அப்படி போற நாய்களை கூட ஜனங்கள் தத்து எடுத்துக் ನೀವು கொள்கிறார். ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ನೀವು ಓದಬಹುದು. ಬೀದಿಯಲ್ಲಿ ಇರುವ ನಾಯಿಗಳನ್ನು ಕೂಡ ದತ್ತು ஆமா, ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. தெருவிலே துரத்தி விடப்பட்ட நாய்களை கூட தத்து எடுத்து அதை ஒரு பெரிய ஒரு விஷயமாக காட்டுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ದಾರಿಯಲ್ಲಿ ಬೀದಿ ನಾಯಿಗಳನ್ನು ದತ್ತು ತೆಗೆದುಕೊಂಡು ಅದು ದೊಡ್ಡ ವಿಷಯವಾಗಿ ತೋರಿಸುವ ಜನರು ಇದ್ದಾರೆ. சோ அப்படிப்பட்டவர்களுக்கு யாராகிலும் இரக்கம் காட்டலாம். ಅಂತವರಿಗೆ ಯಾರಾದರೂ ಕರುಣೆ ತೋರಿಸಬಹುದು. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இரக்கம் காட்டுவதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர். ಆದರೆ ಇಂಥ ಜನಗಳು ಕರುಣೆ ತೋರಿಸಲಿಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪವೂ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲದವರು. அவர்கள் அன்றைக்கும் அப்படித்தான் இருந்தார்கள், ಅವರು ಆ ದಿನಗಳು ಅದೇ ರೀತಿ ಇದ್ದರು. இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். ಈ ದಿನದವರೆಗೂ ಅವರು ಅದೇ ರೀತಿ ಇದ್ದಾರೆ. அப்பொழுது இந்த தேவன் இந்த உலகத்திலே ஒரு கூட்டத்தை தனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ದೇವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಗುಂಪನ್ನು ತನಗಾಗಿ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. யாரை தெரிந்து கொள்ள முடியும்? ಆತನು ಯಾರನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು? இந்த இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் அவர் தனக்கு சொந்தமாக தெரிந்து கொள்ள முடியும். ಇಂಥ ಗುಂಪನ್ನೇ ಆತನು ತನ್ನ ಸ್ವಂತಕ್ಕಾಗಿ ಆರಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು. சோ இப்படிப்பட்ட கூட்டத்தை தனக்கு சொந்தமாக அவர் தெரிந்தெடுத்து என்ன செய்ய போகிறார்? ಇಂಥ ಗುಂಪನ್ನು ಅವರು ತನಗೋಸ್ಕರ ಆರಿಸಿಕೊಂಡು ಆತನು ಏನು ಮಾಡಲು ಇಚ್ಛಿಸುತ್ತಾನೆ? அதன் மூலமாக அவர் இந்த உலகத்துக்கு சொல்லுகிற செய்தி என்ன? ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಆತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಹೇಳುವ ಒಂದು ಸಂದೇಶವೇನು? சோ அந்த செய்தி என்னவென்றால், இந்த ஜனங்களை, இந்த கொஞ்ச தொகைக்கு உட்பட்ட இந்த ஜனங்களை நான் உயர்த்தி மிக பெரிய ஜாதி ஆக்கி இவர்களை இப்படி ஆக்கினவர் நானே என்று இந்த உலகத்துக்கு நான் தெரியப்படுத்துவேன் என்று வாசிக்கொண்டார் அவர். ಈ ಸ್ವಲ್ಪ ಮಂದಿಯನ್ನು ನಾನು ನನಗೋಸ್ಕರ ಆರಿಸಿಕೊಂಡು ಇವರನ್ನು ಲೋಕದ ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದವನು ನಾನೇ ಎಂದು ಆತನು ತೋರಿಸಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. சோ இந்த உலகத்துக்கு அவர் சொல்லுகிற செய்தி என்ன? ಈ ಲೋಕಕ್ಕೆ ಆತನು ಹೇಳುವಂತ ಸಂದೇಶವೇನು? உபாகமம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 35. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 35ನೇ ವಚನ. ಯಾಹೋವನೊಬ್ಬನೇ ದೇವರು, ಬೇರೆ ದೇವರೇ ಇಲ್ಲವೆಂದು ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಇದನ್ನೆಲ್ಲ ನಿಮಗೆ ಮಾತ್ರ ತೋರಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாஹோவாவே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு உனக்கு காட்டப்பட்டது. எதற்காக இந்த அற்புதங்கள் அடையாளங்களை எல்லாம் செய்து இந்த ஜனங்களை அவர் விடுவித்தார்? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳು ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಜನರನ್ನು ಅಲ್ಲಿಂದ ಬಿಡಿಸಿದನು? யாஹோவாவே தேவன் என்பதை இந்த உலகத்திற்கு அவர் ஒரு செய்தியாக அனுப்புகிறார். ಯಾಹೋವನೇ ದೇವರು ಎಂದು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಆತನು ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ಸಾರುತ್ತಾನೆ. 39ஆம் வசனம். ನೀವು ಇದನ್ನೆಲ್ಲ ಆಲೋಚಿಸಿ ಆಕಾಶದಲ್ಲಿಯೂ ಭೂಮಿಯಲ್ಲಿಯೂ ಯಾಹೋವನೊಬ್ಬನೇ ದೇವರು, ಬೇರೆ ಯಾವ ದೇವರು ಇಲ್ಲವೆಂಬುದನ್ನು ಈಗ ಗ್ರಹಿಸಿಕೊಂಡು ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உயர வானத்திலும் தாழ பூமியிலும் யாஹோவாவே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளிலே அறிய வேண்டும் என்பதற்காக யாஹோவா இந்த காரியங்களை செய்கிறார். எல்லா ஜனத்துக்கும் ஒரு தேவன் இருக்கிறார். ಎಲ್ಲ ಜನರಿಗೂ ಒಬ್ಬ ದೇವರಿದ್ದಾರೆ. அநேகர் குல தெய்வங்கள் அப்படியெல்லாம் சொல்லி வைத்துக் கொள்கிறார்கள். ಅನೇಕರು ಕುಲ ದೇವರುಗಳನ್ನು ಹೇಳಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ.
ஆனால் இவர்கள் யாருக்கும் எந்தவித சரித்திரமும் கிடையாது. ಆದ್ರೆ ಇವರಿಗೆ ಯಾವ ಪೂರ್ವ ಚರಿತ್ರೆಯೂ ಇಲ್ಲ. இதெல்லாம் மனிதனால் உண்டாக்கப்பட்ட சரித்திரங்கள். ಇವೆಲ್ಲ ಮನುಷ್ಯನಿಂದ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಂತ ಚರಿತ್ರೆ. இவர்களுக்கென்று சுயமான ஒரு சரித்திரம் கிடையாது. ಇವರಿಗೋಸ್ಕರ ಸ್ವಂತವಾದ ಯಾವ ಚರಿತ್ರೆಯೂ ಇಲ್ಲ. மனிதனுடைய கற்பனையில் உருவான தேவன். ಮನುಷ್ಯರ ಕಲ್ಪನೆಯಲ್ಲಿ ಉಂಟು ಆದಂತ ದೇವರು. ஆனால் நம்முடைய தேவனோ, ಆದರೆ ನಮ್ಮ ದೇವರಾದರೂ அவர் உருவம் இல்லாத தேவன். ಆತನ ರೂಪವಿಲ್ಲದವನು. எந்த மனிதனும் அவர் இப்படித்தான் என்று வர்ணிக்கவே முடியாது. ಯಾವ ಮನುಷ್ಯನು ದೇವರು ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಂದು ವರ್ಣಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவர் மனிதனுடைய கற்பனைக்கு அப்பால் பட்டவர். ಆತನು ಮನುಷ್ಯರ ಕಲ್ಪನೆಯಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದವನು. இப்போ ஒரு மனிதனாலே தேவனை விளக்கி அவருடைய உருவத்தை காட்ட முடியுமானால், ಮನುಷ್ಯನಿಂದ ದೇವರನ್ನು ವಿವರಿಸಿ ಆತನ ರೂಪವನ್ನು ತೋರಿಸುವುದಾದರೆ, அல்லது ஒரு சிலையாக அவரை வடித்து இந்த உலகத்துக்கு காட்ட முடியுமானால், ಶಿಲೆಯಾಗಿ ಅದನ್ನು ಕೆತ್ತನೆ ಮಾಡಿ ಲೋಕಕ್ಕೆ ತೋರಿಸುವುದಾದರೆ, அப்ப அந்த மனிதனுடைய திறமைக்கு உட்பட்டவர் தான் கடவுள். ಆ ಮನುಷ್ಯನ ಸಾಮರ್ಥ್ಯಕ್ಕೆ ಅಡಗಿಕೊಂಡಿರುವವರೇ ದೇವರು. ஆனால் நம்முடைய தேவனை ஒரு மனிதனும் அப்படி விவரிக்கவே முடியாது. ಆದರೆ ನಮ್ಮ ದೇವರನ್ನು ಯಾವ ಮನುಷ್ಯನನ್ನು ವಿವರಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ. அவர் மனிதனுடைய புத்திக்கு அப்பால் பட்டவர். ಆತನು ಮನುಷ್ಯನ ಬುದ್ಧಿಗೆ ಗ್ರಹಿಸಲಾರದವನು. அப்படிப்பட்ட ஒருவர் தான் தேவனாக இருக்க முடியும். ಅಂತ ಒಬ್ಬರೇ ದೇವರಾಗಿ ಇರಲು ಸಾಧ್ಯ. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? ಆಗಿದ್ದ ಮೇಲೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಆತನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದ ಉದ್ದೇಶವೇನು? இந்த முழு உலகத்திற்கும் நான் தான் தேவன் என்பதை சொல்லுகிற செய்திதான் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தெரிந்தெடுத்து கொண்ட காரணம். ಈ ಲೋಕಕ್ಕೆ ಆತನೇ ದೇವರನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಆತನು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡದಕ್ಕೆ ಇದೇ ಕಾರಣ. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 4:15 ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. 15லிருந்து 19 வரைக்கும் வாசி. ಯುರೋಪಿನಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ಬೆಂಕಿ ಜ್ವಾಲೆಯೊಳಗಿಂದ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡಿದಾಗ ನಿಮಗೆ ಯಾವ ಆಕಾರವೂ ಕಾಣಿಸಲಿಲ್ಲವಷ್ಟೇ. ಆದುದರಿಂದ ನೀವು ನಿಮ್ಮ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸುಗಳನ್ನು ಬಹು ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ನೀವು ಸ್ತ್ರೀ ಪುರುಷರ ರೂಪವನ್ನಾಗಲಿ, ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಸಂಚರಿಸುವ ಮೃಗದ ರೂಪವನ್ನಾಗಲಿ, ಆಕಾಶದಲ್ಲಿ ಹಾರಾಡುವ ಪಕ್ಷಿಯ ರೂಪವನ್ನಾಗಲಿ, ನೆಲದ ಮೇಲೆ ಹರಿದಾಡುವ ಕ್ರಿಮಿಕೀಟಗಳ ರೂಪವನ್ನಾಗಲಿ, ಭೂಮಿಯ ಕೆಳಗಿನ ನೀರಿನಲ್ಲಿರುವ ಮೀನಿನ ರೂಪವನ್ನಾಗಲಿ ದೇವರ ಸ್ವರೂಪವೆಂದು ಮಾಡಿಕೊಂಡು ಭ್ರಷ್ಟರಾಗಬಾರದು. ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯಾಹೋವನು ಭೂಲೋಕದಲ್ಲಿರುವ ಬೇರೆ ಎಲ್ಲ ಜನಾಂಗಗಳಿಗೋಸ್ಕರ ದಯಪಾಲಿಸಿದ ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ನಕ್ಷತ್ರಗಳೆನಿಸಿಕೊಳ್ಳುವ ಆಕಾಶ ಸೈನ್ಯವನ್ನು ನೀವು ಆಕಾಶದ ಕಡೆಗೆ ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡುವಾಗ ಮರಳುಗೊಂಡು ಅವುಗಳನ್ನು ಪೂಜೆ ಮಾಡಲು ಬಾರದು, ನಮಸ್ಕರಿಸಲು ಬಾರದು. ஆமென். ஹல்லேலூயா. யாகுவா ஓரேபிலே அக்கினியின் நடுவிலிருந்து உங்களோட பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. அப்ப யாகுவா எங்கிருந்து ஜனங்களிடத்தில் பேசினாராம்? ಆತನು ಎಲ್ಲಿಂದ ಜನರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದನು? அக்கினியின் நடுவிலிருந்து பேசினார். ಅವನು ಜ್ವಾಲೆಯ ಮಧ್ಯದಲ್ಲಿಂದ ಮಾತನಾಡಿದನು. இந்த அக்கினி எந்த மனிதனாலும் உண்டாக்கப்பட்ட அக்கினி அல்ல. ಈ ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆ ಯಾವ ಮನುಷ್ಯನಿಂದ ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಜ್ವಾಲೆ ಅಲ್ಲ. தேவன் அந்த மலையை தொட்ட உடனே அந்த மலை பற்றி எரிந்தது. ದೇವರು ಆ ಬೆಟ್ಟವನ್ನು ಮುಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ಬೆಟ್ಟ ಜ್ವಾಲೆ. அவர் கால் பட்ட உடனே எல்லா இடங்களிலும் புகை சூழ்ந்தது, அங்கே அக்கினி பற்றி எரிந்தது. ಆತನು ಪಾದವನ್ನು ಇಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ಎಲ್ಲ ಕಡೆ ಹೊಗೆ ಆವರಿಸಿಕೊಂಡು ಬೆಂಕಿ ಹರಿಯಿತು. அந்த அக்கினி நடுவிலிருந்து தேவன் மனிதனோடு பேசினார். ಆ ಅಗ್ನಿಯ ಒಳಗಿಂದ ದೇವರು ಮಾತನಾಡಿದನು. எத்தனை பேர் அந்த பேச்சை கேட்டார்கள்? ಎಷ್ಟು ಜನ ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದರು? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். மோசே. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்கள். ವಿಮೋಚನಕಾಂಡ 24ನೇ ಅಧ್ಯಾಯ 9, 10, 11 ವಚನಗಳು. ಮೋಶೆ, ಆರೋನ್, ನಾದಬ್, ಅಹೀಮ್ ಎಂಬವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಹಿರಿಯರಲ್ಲಿ 70 ಮಂದಿಯು ಬೆಟ್ಟವನ್ನು ಹತ್ತಿದರು. ಅವರಿಗೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರ ದರ್ಶನವಾಯಿತು. ಆಕಾಶ ಮಂಡಲದಂತೆ ಅತಿ ನಿರ್ಮಲವಾದ ಇಂದ್ರ ನೀಲ ಮಣಿಯ ನೆಲಗಟ್ಟು ಆತನ ಪಾದಪೀಠವಾಗಿತ್ತು. ಆತನು ಇಸ್ರಾಯೇಲರ ಆ ಮುಖಂಡರಿಗೆ ಯಾವ ಕೇಡು ಮಾಡಲಿಲ್ಲ. ಅವರು ದೇವರನ್ನು ದರ್ಶನ ಮಾಡಿ ಅನ್ನ ಪಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರು. சோ அங்கே யாகோவை தரிசித்தவர்கள் எத்தனை பேர்? ಅಲ್ಲಿ ಯಾಕೋಬನ್ನು ನೋಡಿದಂತವರು ಎಷ್ಟು ಜನ? 70 பேர். 70 ಜನ.
70 பேராகிய சாதாரண மனிதர்களிடத்திலே ஒரு மனிதன் பேசுகிற வண்ணமாக தேவன் பேசினார். ಆ 70 ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯರು ಮಾತನಾಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆತನು ಮಾತನಾಡಿದನು. அதைத்தான் இங்கே மோசே சொல்லுகிறார், யாகோவா உங்களோட பேசின நேரத்திலே நீங்கள் ஒரு ரூபத்தையும் பார்க்கவில்லை. ಅದರಿಂದಲೇ ಮೋಶೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ಯಾಕೋವ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವಾಗ ನೀವು ಯಾವ ರೂಪವನ್ನು ನೋಡಲಿಲ್ಲವಲ್ಲ. சோ யாராவது ஒருவரிடத்தில் பேசினால் அந்த ஒருவர் பொய் சொல்லுகிறார் என்று நாம் சொல்லிவிடலாம். ಯಾರನ್ನ ಒಬ್ಬರ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀವು ಮಾತನಾಡಿದರೆ ಒಬ್ಬರು ಸುಳ್ಳು ಹೇಳುತ್ತಾರೆ ಎಂದು ಹೇಳಬಹುದು. ஆனால் இங்கே யாகோவா 70 பேர் கூட பேசினார். ಆದರೆ ಇಲ್ಲಿ ಯಾಕೋವ 70 ಮಂದಿಯೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. சோ அந்த 70 ஜனங்களும் தேவன் மனிதனோடு ஒரு மனிதன் பேசுகிற வண்ணமாக பேசினார் என்பதற்கு சாட்சிகள். ಆ 70 ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಮನುಷ್ಯರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದನು ಎಂಬುದಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುತ್ತದೆ. அன்றைக்கு பேசின தேவன் ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದಂತ ದೇವರು அவர் இன்றைக்கும் பேச வல்லவராய் இருக்கிறார். ಆತನು ಈ ದಿನದಲ್ಲೂ ಮಾತನಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. காரணம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ಕಾರಣ ಆತನು ನಿನ್ನೆ ಇವತ್ತು ಎಂದು ಆತನು ಮಾರ್ಪಡುವವನಲ್ಲ. அன்று செய்த அதே கிரியைகளை அவர் இன்றும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ಆ ದಿನದಲ್ಲಿ ಮಾಡಿದಂತ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಆತನು ಈ ದಿನದಲ್ಲೂ ಮಾಡಲು ಆತನು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾನೆ. அவர் மனம் உள்ளவராகவும் இருக்கிறார். ಆತನ ಮನಸ್ಸು ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ಇದನ್ನು ಅದನ್ನು ನಂಬುತ್ತೀರಿ? ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாக நீங்கள் விரும்பினால் அவர் உங்களோடு கூட பேசுவார். ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ನೀವು ಇಷ್ಟಪಟ್ಟರೆ ಆತನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವನು. சோ ஆகவே அவர் என்ன சொல்லி கொடுக்கிறார் அங்கே? ಆದ್ದರಿಂದ ಆತನು ಏನನ್ನು ಹೇಳಿ ಕೊಡುತ್ತಾನೆ? அவர் பேசின நாளிலே நீங்கள் எந்த உருவத்தையும் பார்க்கவில்லை. ಆತನು ನೋಡಿದ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಯಾವ ರೂಪವನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ. ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துக் கொண்டு ಆದ್ದರಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆண் உருவும் பெண் உருவும், உபாகம 4ஆம் அதிகாரம். ஆண் உருவும் பெண் உருவும், பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவும், ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவும், பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவும், பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவுமாய் இருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்க கூடாது என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த சகல எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். இங்க ಎಲ್ಲವನ್ನೂ ಆತನು ಹೇಳಿ ಮುಗಿಸಿದನು. வானத்தில் இருக்கிறவைகள், ಆಕಾಶದಲ್ಲಿ ಇರುವುದು, பறக்கிற பறவைகள், ಹಾರಾಡುವ ಪಕ್ಷಿಗಳು, நடமாடுகிற மிருகங்கள், ನಡೆದಾಡುವ ಮೃಗಗಳು, ஊறுகிற பிராணிகள், ನೀರಿನಲ್ಲಿ ಚಲಿಸುವ ಜಂತುಗಳು, சமுத்திரத்தில் இருக்கிறதான பிராணிகள், ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಮೀನುಗಳು, இவைகளுக்கு ஒப்பான எந்த ஒரு உருவத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது. ಇವುಗಳಿಗೆ ತಕ್ಕಂತೆ ಯಾವ ಸ್ವರೂಪವನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳಬಾರದು. கடவுளுக்கு ஆண் உருவும் பெண் உருவும் நீங்கள் கொடுக்க கூடாது. ದೇವರಿಗೆ ಗಂಡಿನ ರೂಪ ಹೆಣ್ಣಿನ ರೂಪವನ್ನು ಕೊಡಬಾರದು. அதோடு இல்லை, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, 19ஆம் வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். நீங்கள் உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய யாகோவா வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின. யாருக்கு ஏற்படுத்தினாரு? வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும். ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲ ಜನರಿಗೂ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, இந்த வானத்துக்கு கீழ் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் அவர் எதை உருவாக்கினார்? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲ ಜನರಿಗೂ ಆತನು ಏನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು? வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். அல்லேலூயா. இந்த வானத்தின் சர்வ சேனைகள் ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க? ಜನರೆಲ್ಲ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? சூரியனை பார்த்தா கும்பிடுறாங்க, ಸೂರ್ಯನ ನೋಡಿ ನಮಸ್ಕಾರ ಮಾಡುತ್ತಾರೆ, நட்சத்திரங்களை பார்த்தா கும்பிடுறாங்க, அந்த கிரகம் அப்படி இப்படிலாம் சொல்லி என்னவெல்லாமோ செய்யறாங்க. அது ನಕ್ಷತ್ರದ ಹೆಸರುಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಂಡು ಅವರಿಗೆ ನಮಸ್ಕಾರ ಮಾಡುತ್ತಾರೆ, சந்திரனை வணங்குறாங்க. ಚಂದ್ರನನ್ನು ನಮಸ್ಕರಿಸುತ್ತಾರೆ. சோ இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் மனிதர்கள் வணங்குகிறார்கள். ಈ ರೀತಿ ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಜನರು ನಮಸ್ಕರಿಸುತ್ತಾರೆ. ஆனால் அது உங்கள் ஆத்துமாவுக்கு கேடாய் இருக்கும். ಅದು ನಿಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕೆ ಕೇಡಾಗಿರುತ್ತದೆ. ஆக இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யவே செய்யாதீர்கள். ಆದ್ದರಿಂದ ಇಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲೇಬಾರದು. நாம் ஆராதிக்கிற தேவன் இவைகள் ஒன்றுக்கும் ஒப்பானவர் அல்ல. ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ ದೇವರು ಇದಕ್ಕೆ ಯಾವುದಕ್ಕೂ ಸಮಾನವಾದ ದೇವರು ಅಲ್ಲ. ஆனாலும் அவர் ஜீவனுள்ள தேவன். ಆದರೂ ಆತನು ಜೀವಂತವಾಗಿರುವಂತ ದೇವರು. அவருக்கு ஒரு உருவம் கிடையாது. ಆತನಿಗೆ ಯಾವ ರೂಪವೂ ಇಲ್ಲ. யாரும் அவரை விளக்கி சொல்ல முடியாது. ಯಾರು ಆತನು ವಿವರಿಸಿ ಹೇಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருப்பவர். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಅವರು ಬೆಳಕಲ್ಲಿ ಸೇರದೆ ಇರುವವರು. சோ இந்த இடத்துல ஒளி என்பது என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? ಬೆಳಕು ಅಂದ್ರೆ ಏನನ್ನು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ? அறிவு. ತಿಳುವಳಿಕೆ. அப்போ சேரக்கூடாத அறிவில் வாசம் பண்ணுகிறவர். ತಿಳಿಯದೆ ಇರುವಂತ
அதாவது இந்த உலகத்தினுடைய எந்த அறிவை வைத்தும் நீங்கள் தேவனை விளக்கி சொல்லவே முடியாது. ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ಎಂತ ತಿಳುವಳಿಕೆಯಿಂದಲೂ ದೇವರನ್ನು ವಿವರಿಸಿ ಹೇಳಲು ಆಗುವುದಿಲ್ಲ. அதற்கெல்லாம் அவர் அப்பால் பட்டவர். ಅವರು ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲಾದವರು. அல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக ಅಂತ ದೇವರ ಮುಂದೆ நாம் என்ன செய்ய முடியும்? ನಾವು ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? பணிந்து குனிந்து முழங்கால் படியிட முடியும். ನಾವು ಆತನನ್ನು ತಲೆ ಬಗ್ಗಿಸಿ ಆತನನ್ನು ನಾವು ನಮಸ್ಕರಿಸಬಹುದು. அந்த ஒன்றை தான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ಆತನ ಅದು ಒಂದನ್ನೇ ನಮ್ಮ ಬಳಿಯಿಂದ ಆತನ ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ. நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி, ನಾವು ನಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ, நீரே தேவன், ನೀನೇ ನನ್ನ ದೇವರು, நாங்கள் உம்முடைய கையின் சிருஷ்டி, ನಾವು ನಿನ್ನ ಕೈಯ ಕ್ರಿಯೆಗಳಾಗಿದ್ದೇವೆ. ஐயா உமக்கு பிரியமானபடி எங்களுக்கு இரக்கம் செய்வீராக ನಿಮ್ಮ ಚಿತ್ತದಂತೆ ನಮಗೆ ಮಾಡು என்று சொல்வது மட்டும்தான் நாம் செய்ய வேண்டிய மிகச் சிறந்த காரியம். ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳುವುದೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. வேற எந்த வழியிலும் தேவனை நாம் விளக்கி சொல்லவே முடியாது. ಬೇರೆ ಯಾವ ಮಾರ್ಗದಿಂದಲೂ ಆತನ ವಿವರಿಸಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் என்ன செய்கிறார்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಆತನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? அவர்கள் ஒன்றுமில்லாத இருந்த ஜனங்களை ಅವರಿಗೆ ಏನು ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಜನರನ್ನು இந்த உலகத்திலேயே மிகவும் திறமையுள்ள ஒரு ஜனங்களாக அவர்களை மாற்றுகிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ತುಂಬಾ ಪ್ರಭಾವಶಾಲಿಯಾಗಿ ಜನರಾಗಿ ಆತನು ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. அது இந்த காலத்தில் மட்டுமல்ல, ಅದು ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, பழைய காலத்திலும் தாவீது ராஜாவின் காலத்திலும் சாலமோன் ராஜாவின் காலத்திலும் அவர் அதை செய்திருக்கிறார். ಹಳೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ದಾವೀದನ ಕಾಲದಲ್ಲೂ ಸಾಲೊಮೋನ ಕಾಲದಲ್ಲೂ ಅದೇ ರೀತಿ ಮಾಡಿದ್ದಾನೆ. ஏன் இன்னும் பழைய ஏற்பாட்டுக்கு போவோமானால் எகிப்து ராஜா, ஆதியாகமத்திலே எகிப்து ராஜாவினுடைய காலத்தில் கூட தான் தான் தேவன் என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ಆದಿಕಾಂಡ ದೇಶದಲ್ಲಿ ಐಗುಪ್ತ ಅರಸನು ತಾನೇ ದೇವರು ಎಂದು ತೋರಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அங்கேயும் ஒரு யோசேப்பின் மூலம் முழு உலகத்துக்கும் அவர் ரட்சிப்பை உண்டு பண்ணினார். ಒಂದು ಯೋಸೇಫನ ಮುಖಾಂತರ ಲೋಕಕ್ಕೆ ಆತನ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. சோ எல்லா ஜனத்துக்கும் ரட்சிப்பை அருளக்கூடியவர் தான் தேவன். ಎಲ್ಲರಿಗೂ ರಕ್ಷಣೆ ಕೊಡುವವನೇ ನಮ್ಮ ದೇವರು. ஒரு தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? ದೇವರು ತನ್ನ ಜನರಿಗೆ ಆತನ ಏಕೆ ಯಾವ ರೀತಿ ತಿಳಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ? நான் தான் தேவன், எல்லாரும் என்னை வணங்க வேண்டும், இல்லையானால் உங்களை கொன்று விடுவேன் என்று சொல்லுகிறாரா? ನಾನೇ ದೇವರು, ನನ್ನನ್ನು ನೀವು ಪೂಜೆ ಮಾಡಬೇಕು, ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಾನು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಕೊಲ್ಲುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. அப்படி சொன்னால் அது தேவன் அல்ல. ಆ ರೀತಿ ಹೇಳಿದರೆ ಆತನು ದೇವರಲ್ಲ. அல்லேலூயா. இந்த எல்லா ஜனங்களுக்கும் அவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். ಎಲ್ಲ ಜನರಿಗೂ ಆತನು ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. நான் தான் உங்களை உருவாக்கினேன், ನಾನೇ ನಿಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದೇನು, நான் உங்கள் பிதாவா இருக்கிறேன், ನಾನು ನಿಮ್ಮ ತಂದೆಯಾಗಿದ್ದೇನೆ, நீங்கள் என் கையின் கிரியைகளாய் இருக்கிறீர்கள். ನೀವು ನನ್ನ ಕೈಯ ಕ್ರಿಯೆಗಳಾಗಿದ್ದೀರಿ. சோ இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் தன் கையின் கிரியைகளாய் பார்க்கிறவர் தான் தேவன். ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಜನರನ್ನು ತನ್ನ ಕೈಯ ಕ್ರಿಯೆಯಾಗಿ ನೋಡುವವರೇ ನಮ್ಮ ದೇವರು. அவர்களுடைய பலவீனத்தில் அவர்களுக்கு உதவி செய்கிறவர் தான் தேவன். ಅವರ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವವರೇ ನಮ್ಮ சோ இந்த ದೇವರು. இஸ்ரவேலர்கள் மிகவும் பலவீனர்களா இருந்தார்கள். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ತುಂಬಾ ಬಲಹೀನರಾಗಿದ್ದರು. சோ இப்படிப்பட்ட ஜனத்தை தனக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டு ಇಂಥ ಜನರನ್ನು ಆತನ ಸ್ವಂತ ಜನರಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡು இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற தேவனே தேவன் என்று இந்த உலகம் கண்டு கொள்ளும்படியாக அவர்களை இன்றைக்கு மேலான நிலையிலே உயர்த்தி வைத்திருக்கிறார். ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ ದೇವರೇ ಎಂದು ತೋರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಲೋಕದಲ್ಲಿ இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டதன் மூலமாக அவர் இந்த உலகத்துக்கு சொன்ன செய்தி இதுதான். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಆತನ ಆರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಕಾರಣನೇ ಈ ಸಂದೇಶ ಹೇಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 44ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ. ಇಸ್ರಾಯೇಲ ಅರಸನು ವಿಮೋಚಕನು ಆಗಿರುವ ಸೇನಾಧೀಶ್ವರ ಯಾಕೋಬನು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನೇ ಆದಿ ಅಂತ್ಯವೂ ನಾನೇ, ನನ್ನ ಹೊರತು ಯಾವ ದೇವರು ಇಲ್ಲ. ஆமென். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய யாகோவும் சேனைகளின் யாகோவாகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவரை தவிர வேற தேவன் இல்லை என்று அவர் ஜனங்களுக்கு மீண்டும் அவர் நிரூபிக்கிறார். ನನ್ನ ವಿನಃ ಬೇರೆ ದೇವರು ಯಾರು ಇಲ್ಲ ಎಂದು ಜನರಿಗೆ ಆತನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. இன்னும் 8ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். ಹೆದರಬೇಡಿರಿ, ಅಂಜದಿರಿ, ನಾನು ಪೂರ್ವದಿಂದಲೂ ನಿಮಗೆ ಹೇಳಿ ಪ್ರಕಟಿಸಿಕೊಂಡೇನಷ್ಟೇ. ನೀವೇ ನನ್ನ ಸಾಕ್ಷಿಗಳು. ನಾನಲ್ಲದೆ ಇನ್ನೊಬ್ಬ ದೇವರಿದ್ದಾನೋ? ಇನ್ನು ಯಾವ ಶರಣನೂ ಇಲ್ಲ, ಯಾರು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள்.
அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கன்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதற்கு அடுத்த வசனத்திலிருந்து தான் கொஞ்சம் கடினமாக இந்த உலகத்தோடு பேசுகிறார். விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர், அவர்களால் இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது, அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறது என்று தங்களுக்கு வெட்கம் உண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சிகளாய் இருக்கிறார்கள். ಗ್ರಹಿಸುವವರೆಲ್ಲ ನಾಶಕ್ಕೆ ಗುರಿಯಾಗುವರು, ದೇವತೆಯನ್ನು ರೂಪಿಸುವವರು ವ್ಯರ್ಥ ವಿಗ್ರಹವನ್ನು ಎರಕ ಒಯ್ಯುವರು ಎಂದವರು ವಿಗ್ರಹ ಶರಣರೆಲ್ಲ ಆಶಾಭಂಗ ಪಡುವರು. அதற்கு கீழே தொடர்ந்து நாம் வாசித்து பார்த்தோமானால் அந்த விக்கிரகம் என்ன என்பதை அங்கே வசனம் சொல்லுகிறது. தாயின் கருவில் நம்மை உருவாக்கினவர் யார்? ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು ಯಾರು? ஏசாயா 44 அதிகாரம் 24 வசனம். ನಿನ್ನನ್ನು ಗರ್ಭದಿಂದಲೂ ರೂಪಿಸುತ್ತಾ ಬಂದಿರುವ ನಿನ್ನ ವಿಮೋಚಕನಾದ ಯಾಕೋಬನು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನೇ ಸರ್ವ ಕಾರ್ಯಕರ್ತನಾದ ಯಾಕೋಬನು, ನಾನೊಬ್ಬನೇ ಗಗನ ಮಂಡಲವನ್ನು ಹರಡಿ ಭೂಮಂಡಲವನ್ನು ವಿಸ್ತರಿಸುವನಾಗಿದ್ದೇನೆ, ನನಗೆ ಸಹಾಯಕನುಂಟೋ? ஹல்லேலூயா. உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான யாகுவா சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற யாகுவா, நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். அல்லேலூயா. அப்ப அந்த பூமியை பரப்பினவர் தான் நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் நம்மை உருவாக்கினவர். அப்ப அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இந்த வசனத்தை சொல்லுகிறாரா? இல்ல வெறும் யூதர்களுக்காக இந்த வசனத்தை சொல்லுகிறாரா? இல்ல கிறிஸ்தவர்களுக்காக சொல்லுகிறாரா? இல்ல கிறிஸ்தவ தேவன் மட்டும் ஒரு இடத்துல வானங்களை பரப்பி இன்னும் பூமியை பரப்பினவரா? அந்த தேவன் இந்த முழு உலகத்தில் உள்ள பூமியையும் வானத்தையும் பரப்பினவர். அந்த தேவன் தான் சொல்லுகிறார், உன் தாயின் கருவில் உன்னை உருவாக்கினவர் நானே. அல்லேலூயா. இன்னைக்கு 2 பாட்டு நம்ம அந்த தாயின் கருவில் குறித்து 2 பாட்டு பாடணும். தாயின் கருவில் தோன்றும் முன்னே இல்லையா? அதே போல பெர்க்மன் ஸ்பாட்ல கூட அந்த இதை நம்ம பாடினோம், நான் பாடும்போதுங்கிற பாட்டுல. ஓகே, அப்போ தாயின் கருவில் நாம் உருவாகும் முன்னே என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள சகல ஜனங்களும், அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தேவ நம்பிக்கையற்றவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களையும் உருவாக்கினவர் நம்முடைய தேவனாகிய யாகுவா தான். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்திலே உண்மையான தேவன் யார் என்று அறிய வேண்டுமானால் அதற்கு சாட்சியாக அவர் ஏற்படுத்தினது இஸ்ரவேல் ஜனங்களை. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன். அதே போல இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் ஆராதிக்கிற தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் என்று இந்த உலகத்திற்கு நம்மை சாட்சியாக தேவன் நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க 45ஆம் அதிகாரம், ஏசாயா 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். ನಾನೇ ಯಾಕೋವಾ, ಇನ್ನು ಯಾವನೂ ಅಲ್ಲ, ನನ್ನ ಹೊರತು ಯಾವ ದೇವರೂ ಇಲ್ಲ. ನೀನು ನನ್ನ ಅರಿಯದವನಾಗಿದ್ದರೂ ನಿನಗೆ ನಡು ಕಟ್ಟುವೆನು. ಮೂಡಲಿನಿಂದ ಪಡುವಲನ ತನಕ ಇರುವವರೆಲ್ಲರೂ ಇದನ್ನು ನೋಡಿ, ನನ್ನ ವಿನಃ ಯಾರೂ ಇಲ್ಲ, ನಾನೇ ಯಾಕೋವನು, ಇನ್ನು ಯಾವನೂ ಅಲ್ಲ.
அல்லேலூயா. நானே யாகுவா, வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்து நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே யாகுவா, வேறொருவர் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் 8ாம் வசனம். ಆಕಾಶ ಮಂಡಲವೇ ಮೇಲಿಂದ ಧರ್ಮ ರಸವನ್ನು ವರ್ಷಿಸು, ಗಗನವು ಸುರಿಯಲಿ, ಭೂಮಿಯು ಒಡೆದು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಮೊಳೆಯಿಸಿ ಅದರೊಡನೆ ನೀತಿ ಫಲವನ್ನು ಬೆಳೆಸಲಿ. ಯಾಕೋನೆಂಬ ನಾನೇ ಇದಕ್ಕೆ ಕರ್ತನು. அல்லேலூயா. வானங்களை உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது, பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக யாகுவாகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். 12ாம் வசனம். ಭೂಲೋಕವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಅದರಲ್ಲಿನ ಮನುಷ್ಯರನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದವನು ನಾನೇ, ನನ್ನ ಕೈಗಳೇ ಆಕಾಶ ಮಂಡಲವನ್ನು ಹರಡಿದವು, ನಕ್ಷತ್ರ ಸೈನ್ಯಕ್ಕೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟವನು ನಾನೇ. ஆமென். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன், என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். ஆமென். ஆமென். சோ தேவன் தன்னை இந்த விதமாக ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி, நான் ஒருவர் தான் தேவன், என்னை தவிர வேறு ஒருவருமே இல்லை என்று இந்த முழு உலகத்திற்கும் ஒரு சின்ன நாடான ஒரு சின்ன கூட்டமான இஸ்ரவேல் ஜனங்களின் மூலமாக செய்தியை அனுப்புகிறார். ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಜನಗಳಿಗೆ ತೋರಿಸಿಕೊಟ್ಟು ವಿಷಯಗಳನ್ನು ತಿಳಿಸಿ ಈ ಚಿಕ್ಕ ಜನಾಂಗವನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡು ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ನಾನೇ ದೇವರು ಎಂದು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಆತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. இன்றைக்கும் அதே கிரியைகளை நம் மூலமாக அவர் செய்ய வாஞ்சிக்கிறார். ಅದೇ ರೀತಿ ಈಗಲೂ ಆತನು ಅದೇ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡಲು ಆತನು ಇಚ್ಛಿಸುತ್ತಾನೆ. இந்த உலகத்திலே அவர் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಂತ ಉದ್ದೇಶವೇನು? ஜீவனுள்ள தேவனை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ಜೀವಂತ ದೇವರನ್ನು ನಾವು ಮೊದಲಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ಯಾವ ಗೊಂದಲವೂ ಕಳವಳವೂ ಇಲ್ಲದೆ ನಾವು ಅದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. இந்த உலகத்தின் ஜனங்களை அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக நாம் திருப்பி கொண்டு வர வேண்டும். ಈ ಲೋಕದ ಜನರನ್ನು ಆ ದೇವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು. சோ இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு நேராக நடத்துகிற ஜனங்களாக தேவன் முதலாவது நம்மை தெரிந்து கொண்டார். ಕತ್ತಲೆಯಲ್ಲಿರುವ ಜನರನ್ನು ಬೆಳಕಿನ ಕಡೆಗೆ ನಡೆಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ಮೊದಲಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. நாமும் இருளில் தான் இருந்தோம். ನಾವು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಇದ್ದೆವು. நமக்கு வெளிச்சம் இல்லாமல் இருந்தது. ನಮಗೆ ಬೆಳಕು ಇಲ್ಲದೆ ಇತ್ತು. ஆனால் ஒரு நாளிலே இந்த வெளிச்சம் நம்மை தேடி வந்தது. ಒಂದು ದಿನ ಬೆಳಕು ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂತು. அந்த வெளிச்சம் நம்மை சந்தித்த போது ಆ ಬೆಳಕು ನಮ್ಮನ್ನು ಕಂಡ ಕೂಡಲೇ நம்முடைய பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போயிற்று. ನಮ್ಮ ಹಳೆಯ ಕಾರ್ಯಗಳು ಅಳಿದು ಹೋದವು. நாம் இன்றைக்கு ஒரு புதிய சிருஷ்டியாய் தேவனுடைய பார்வையில் இருக்கிறோம். ನಾವು ಹೊಸ ಸೃಷ್ಟಿಗೆ ದೇವರ ನೋಟಕ್ಕೆ ಇದ್ದೇವೆ. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒரு உன்னதமான பதவியை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ಹೇಳಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ಉನ್ನತ ಸ್ಥಾನವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 Peter chapter 2 verse 9. 1 ಪೇತ್ರನ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ. ನೀವಾದರೂ ನಿಮ್ಮನ್ನು ಕತ್ತಲೆಯೊಳಗಿಂದ ಕರೆದು ತನ್ನ ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಸೇರಿಸಿದಾತನ ಗುಣ ಅತಿಶಯಗಳನ್ನು ಪ್ರಚಾರ ಮಾಡುವವರಾಗಂತೆ ದೇವರಾದುಕೊಂಡ ಜನಾಂಗವು, ರಾಜ ವಂಶಸ್ಥರಾದ ಯಾಜಕರು, ಮೀಸಲಾದ ಜನವು, ದೇವರ ಸ್ವಕೀಯ ಪ್ರಜೆಯೂ ಆಗಿದ್ದೀರಿ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாருகிட்ட சொல்றாரு? ಯಾರ ಬಳಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ? இப்பொழுது வெளிச்சத்தில் வந்திருக்கிறவர்களிடத்திலே பேசுகிறார். ಈಗ ಬೆಳಕಿನ ಕಡೆ ಬಂದಿರೋರ ಬಳಿ. ஆனா இப்போது வெளிச்சத்தில் இருக்கிற ஜனங்கள் இதற்கு முன்பாக எங்கே இருந்தார்கள்? ಈಗ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಬಂದ ಜನರು ಮುಂದೆ ಎಲ್ಲಿದ್ದರು? நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவர். ನೀವಾದರೂ ನಿಮ್ಮನ್ನು ಕತ್ತಲೆಯೊಳಗಿಂದ ಕರೆದು ತನ್ನ ಆಶ್ಚರ್ಯ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಸೇರಿಸಿದಾತನ. இப்ப நாம எல்லாருமே அந்தகாரத்தில் தான் இருந்தோம். ನಾವು ಎಲ್ಲರೂ ಅಂಧಕಾರದಲ್ಲಿ ಇದ್ದೆವು. அந்தகாரம் என்று சொன்னால் என்ன? ಅಂಧಕಾರ ಎಂದರೆ ಏನು? நாம் தேவனை பற்றி அறிகிற அறிவு இல்லாதவர்களாக நாம் இருந்தோம். ದೇವರ ಬಗ್ಗೆ ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದೆವು. உண்மையான தேவன் யார்? ನಿಜವಾದ
இந்த உலகத்தை உருவாக்கின தேவன் யார்? ಈ ಲೋಕವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು ಯಾರು? நமக்கு எத்தனை தேவர்கள் உண்டு? ನಮಗೆ ಎಷ್ಟು ದೇವರುಗಳಿದ್ದಾರೆ? அவருடைய ரூபம் என்ன? ಅವರ ರೂಪ ಏನಾಗಿದೆ? இதை பற்றி எந்த அறிவும் இல்லாதவர்களாக நாம் இருந்து விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த வீணர்களாயிருந்தோம். ಇದರ ಬಗ್ಗೆ ಯಾವ ತಿಳುವಳಿಕೆಯೂ ಇಲ್ಲದೆ ವಿಗ್ರಹಗಳನ್ನು ಆರಾಧಿಸುವವರಾಗಿದ್ದೆವು. இன்றைக்கு உலகத்தில் உள்ள அநேக ஜனங்கள் தாங்கள் அறியாத காரியங்களை உண்மையாக ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಜನರು ಇನ್ನೂ ತಿಳಿಯದೆ ಅನೇಕ ವಿಗ್ರಹಗಳನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கலாம். ಅಪೊಸ್ತಲರ ಪುಸ್ತಕ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 22, 23 ವಚನಗಳು. ಪೌಲನು ಅರಿಯೋಪಗಾದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಹೇಳಿದ್ದೇನೆಂದರೆ, ಅತಿಯ ಜನರೇ, ನೀವು ಎಂದರಲ್ಲೂ ಅತಿ ಭಕ್ತಿವಂತರೆಂದು ನನಗೆ ತೋರುತ್ತದೆ. ನಾನು ನಿಮ್ಮ ಪಟ್ಟಣ ತಿರುಗಾಡುತ್ತಾ ನೀವು ಪೂಜಿಸುವ ದೇವರ ಪ್ರತಿಮೆಗಳನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾಗ ಒಂದು ಬಲಿಪೀಠವು ನನ್ನ ಕಣ್ಣಿಗೆ ಬಿತ್ತು. ಅದರ ಮೇಲೆ ತಿಳಿಯದ ದೇವರಿಗೆ ಎಂದು ಬರೆದಿತ್ತು. ಆದ ಕಾರಣ ನೀವು ಯಾವುದನ್ನು ತಿಳಿಯದೆ ಪೂಜಿಸುತ್ತೀರೋ ಅದನ್ನು ನಿಮಗೆ ತಿಳಿಯಪಡಿಸುತ್ತೇನೆ. இங்க ஒரு கூட்ட ஜனங்களை சவுல் அப்போஸ்தலன் பார்க்கிறார். ಇಲ್ಲಿ ಒಂದು ಗುಂಪಿನ ಜನವನ್ನು ಸೌಲನಾದ ಅಪೊಸ್ತಲ ನೋಡುತ್ತಾನೆ. அவர்கள் மிகுந்த பயபக்தி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ಆ ಜನರು ತುಂಬಾ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. ஆனால் விக்கிரகங்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಆದರೆ ಅವರು ವಿಗ್ರಹಗಳನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அப்ப அவர்கள் ஏன் அதை செய்கிறார்கள்? ಅವರು ಏಕೆ ಅದನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ? உண்மையான தேவனை பற்றிய அறிவு இல்லாததினாலே அவர்கள் விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ದೇವರ ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ ಅವರು ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. இப்பொழுது சவுல் அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு ಈಗ ಸೌಲನು ಅವರ ಮೇಲೆ ಕರುಣೆಯನ್ನು ಇಟ್ಟು, ஒருவர் விக்கிரகத்தை ஆராதிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மேல் நமக்கு முதல் வர வேண்டியது என்ன தெரியுமா? ಒಬ್ಬರು ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂದರೆ ಅವರ ಮೇಲೆ ನಮಗೆ ಬರಬೇಕಾದ ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಏನು? அவர்கள் மேல் அன்பு வர வேண்டும். ಅವರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಬರಬೇಕು. அந்த அன்பு வந்த காரணத்தினாலே அவர்கள் மேல் இரக்கம் வர வேண்டும். ಆ ಪ್ರೀತಿ ಬಂದ ಮೇಲೆನೇ ಅವರ ಮೇಲೆ ಕರುಣೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நமக்கு அருவருப்பு வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ನಮಗೆ ಅವರಿಂದ ನಮಗೆ ஓகே, ಅಸಹ್ಯ ಬರುತ್ತದೆ ಅಂತ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. அப்போ நமக்குள் இருக்கிற ஆவி சரியான ஆவி அல்ல, ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಂತ ಆತ್ಮ ಸರಿಯಾದ ಆತ್ಮವಲ್ಲ. அல்லது குறைந்தபட்சம் இந்த சவுலுக்குள் இருந்த ஆவி இல்லை. ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ನಮಗೆ ಸೌಲಲ್ಲಿ ಇರುವಂತ ಆತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲ. சவுலுக்குள் இருந்த ஆவி ಸೌಲಲ್ಲಿ ಇರುವಂತ ಆತ್ಮ எந்த தேவனை ஆகிலும் வணங்குகிற ஒருவரை பார்த்து குறை சொல்லுகிற ஆவி அல்ல. ಯಾವ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವವರನ್ನು ನೋಡಿ ಆತನ ಕೊರತೆ ಹೇಳುವಂತ ಆತ್ಮವಲ್ಲ. அவர்களை வெறுத்து தள்ளுகிற ஆவி அல்ல. ಅವರನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡುವಂತ ಆತ್ಮವಲ್ಲ. மாறாக அவர்கள் மேல் அன்பு வைக்கிற ஒரு ஆவி, ಅವರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಬಿಡುವಂತ ಒಂದು ಆತ್ಮವಾಗಿರುತ್ತದೆ. அவர்கள் மேல் இரக்கம் கொள்ளுகிற ஒரு ஆவி. ಅವರ ಮೇಲೆ ಕರುಣೆ ತೋರಿಸುವಂತ ಒಂದು சோ ಆತ್ಮ. ஆகையினால் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, ಇದ್ದ ಮೇಲೆ ಆತನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ ನೋಡಿರಿ. நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். ನೀವು ತುಂಬಾ ದೇವ ಭಕ್ತಿವಂತರೆಂದು ನನಗೆ ತೋರುತ್ತದೆ. இன்றைக்கு இந்த உலகத்துல நாம் ஜீவனுள்ள தேவனை அறிந்திருக்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம். ಇದರಲ್ಲಿ ನಾವು ಜೀವಂತ ದೇವರನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇವೆ ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. ஆனால் யாரை பார்த்து நாம் ஜீவனுள்ள தேவனை அறியாதவர்கள் என்று நாம் சொல்லுகிறோமோ ಯಾರನ್ನು ನೋಡಿ ನೀವು ಜೀವನ ದೇವರನ್ನು ಅರಿಯದೆ ಇರುವರು ಅಂತ ಹೇಳುತ್ತೇವೋ அவர்களுடைய பக்தி நம்முடைய பக்தியை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. ನಮ್ಮ ಭಕ್ತಿಗಿಂತ ಅವರ ಭಕ್ತಿ ಅಧಿಕವಾಗಿರುತ್ತದೆ. அவர்கள் எதை செய்கிறார்களோ அதை மிகுந்த பயபக்தியோடு செய்கிறார்கள். ಅವರು ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೋ ಅವರು ತುಂಬಾ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனா நமக்கு என்ன ஆகிவிட்டது? ನಮಗೆ ಏನಾಗಿದೆ? நமக்கு பயம் எல்லாம் போய்விட்டது. ನಮಗೆ ಭಯವೆಲ್ಲ ಹೋಗಿದೆ. இருக்க வேண்டிய தேவ பயம் கூட இன்னைக்கு நமக்கு இல்லாமல் இருக்கிறது. ದೇವರ ಮೇಲೆ ಭಯವೂ ನಮಗೆ ಇಲ್ಲದೆ ಹೋಗಿದೆ. சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நாம் போய்விட்டோம். ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ನಾವು ಹೋಗಿದ್ದೇವೆ. அப்ப அவர்களை காட்டிலும் நாம் மேலானவர்கள் அல்ல. ನಾವು ಅವರಿಗಿಂತ ಮೇಲಾದವರಲ್ಲ. சோ அந்த வழியில தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன் ಅಂತ ದಾರಿಯಲ್ಲಿ ದೇವರು ಹೃದಯವನ್ನು ನೋಡುವವರಾಗಿದ್ದಾನೆ. நம்மை காட்டிலும் அவர்களை அவர் ஏற்றுக்கொள்ளுவார். ನಮಗಿಂತ ಆತನು ಅವರನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இது நம் மனதில் இருந்து ஒரு நாளும் போகக்கூடாது. ಇದು ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಎಂದಿಗೂ ಹೋಗಬಾರದು. சோ அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், ಅಂತ ಜನರನ್ನು ನೋಡಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, உங்கள் பக்தியை நான் பாராட்டுகிறேன், ನಿಮ್ಮ ಭಕ್ತಿಯನ್ನು ನಾನು ಮೆಚ್ಚುತ್ತೇನೆ. ஆனால் உங்கள் பக்தி சேர வேண்டிய இடத்தில் போய் சேரவில்லை. ಆದರೆ ನಿಮ್ಮ ಭಕ್ತಿ ಹೋಗಿ ಸೇರಬೇಕಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಸೇರುವುದಿಲ್ಲ. நீங்கள் தேவன் என்று நினைத்து எதையோ நீங்கள் ஆராதிக்கிறீர்கள், ದೇವರನ್ನು ಎಣಿಸಿಕೊಂಡು ಯಾವುದನ್ನು ನೀವು ಪೂಜೆ ಮಾಡುತ್ತೀರಿ. ஆனால் உங்கள் பக்தி சரியாக தேவனிடத்திற்கு போய் சேரவில்லை. ಆದರೆ ನಿಮ್ಮ ಭಕ್ತಿ ಸರಿಯಾಗಿ ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋಗಲಿಲ್ಲ.
ஆக உங்கள் மேல் இரக்கம் கொண்டு ಆದ್ದರಿಂದ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕರುಣೆಯನ್ನು ಇಟ್ಟು உங்கள் பக்தியை நான் சரியான திசைக்கு நான் திருப்புகிறேன். ನಿಮ್ಮ ಭಕ್ತಿಯನ್ನು ಸರಿಯಾದ ಮಾರ್ಗಕ್ಕೆ ನಾನು ತಿರುಗಿಸುತ್ತೇನೆ. நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அந்த தேவனையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ನೀವು ತಿಳಿಯದೆ ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ ದೇವರು ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಯಪಡಿಸುತ್ತೇನೆ. ஏன்னா உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் ಲೋಕವನ್ನು ಅದರೊಳಗೆ ಸಮಸ್ತವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ದೇವರು மனுஷருடைய கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசம் பண்ணுவது இல்லை. ಆತನು ಕೈಗಳಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಗುಡಿಗಳಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವವನಲ್ಲ. இந்த மகத்தான உண்மையை நாம் எல்லா ஜனங்களுக்கும் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ಇಂಥ ಮಹತ್ವವಾದ ವಿಷಯವನ್ನು ನಾವು ಎಲ್ಲರ ಜನರಿಗೆ ನಾವು ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳಲೇಬೇಕು. ஏனென்றால் ಏಕೆಂದರೆ இன்றைக்கு அந்த கோவில்கள் பெயரை வைத்து எத்தனை கொலைபாதகங்கள் நடக்கிறது. ಇಂಥ ದೇವಸ್ಥಾನದ ಹೆಸರು ಹೇಳಿಕೊಂಡು ಎಷ್ಟು ಅಸಹ್ಯ ಕಾರ್ಯಗಳು ಅಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತವೆ. இந்த கோவில்கள் பெயரை வைத்து ஜாதி சண்டைகள் எங்க ஊர்களில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ಈ ದೇವಾಲಯದ ಹೆಸರು ಇಟ್ಟುಕೊಂಡು ಜಾತಿಗಳ ಹೋರಾಟ ನಡೆಯುತ್ತದೆ. ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு தெய்வம். ಒಂದೊಂದು ಜಾತಿಗೆ ಒಂದೊಂದು ದೇವರುಗಳು. கடவுள் பெயர், கடவுளுடைய ஆலயத்தின் பெயரை சொல்லி எவ்வளவோ அநியாயங்கள் அக்கிரமங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ದೇವರ ಹೆಸರು ದೇವರ ಆಲಯವನ್ನು ಹೇಳಿಕೊಂಡು ಎಷ್ಟು ಅನ್ಯಾಯ ಅಕ್ರಮಗಳು ನಡೆಯುತ್ತವೆ. ஆனால் உண்மை என்ன? ಆದರೆ ನಿಜ ಏನು? கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் தெய்வம் வாசமாய் இருப்பதே இல்லை. ಕೈಗಳಿಂದ ಕಟ್ಟಿರುವ ಗುಡಿಗಳಲ್ಲಿ ಆತನ ವಾಸ ಮಾಡುವ ದೇವರು ಅಲ್ಲ. அதே போல எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் ಆತನೇ ಎಲ್ಲರಿಗೂ ಜೀವ ಶ್ವಾಸ ಮುಂತಾದವನ್ನು ಕೊಡುವನಾಗಿರಲಾಗಿ தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. ಕೊರತೆ ಇದ್ದವರಂತೆ ಮನುಷ್ಯರ ಕೈಗಳಿಂದ ಸೇವೆ ಹೊಂದುವವನು ಅಲ್ಲ. எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்க. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಸತ್ಯ ಎಂಬುದಾಗಿ இந்த வேதம் நமக்கு எழுதப்பட்டு கிட்டத்தட்ட 2000 வருஷம் தாண்டி விட்டது. ಈ ಸತ್ಯವೇದ ಬರೆದು ನಮಗೆ ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ 2 ವರ್ಷ ದಾಟಿ ಇನ್ನು 2000 ವರ್ಷ ದಾಟಿದೆ. ஆனாலும் இன்றைக்கு நம்மோடு கூட நடக்கிற உறவாடுகிற ஜனங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்ல நமக்கு போதுமான தைரியம் இல்லை. ಆದರೆ ಈ ದಿನ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಹೊಂದಾಣಿಕೆ ಇರುವ ಜನರಿಗೆ ಈ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಲು ನಮಗೆ ಧೈರ್ಯ ಸಾಲದು. அல்லேலூயா. அப்ப இதற்காகத்தான் ಇದಕ್ಕೋಸ್ಕರವೇ தேவன் முதலில் நம்மை அந்தகாரத்திலிருந்து தன்னுடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தார். ಇದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಅಂಧಕಾರದ ಕತ್ತಲೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿ ಬೆಳಕಿಗೆ அப்படி ಕರೆದಿದ್ದಾನೆ. வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக ಆ ರೀತಿ ಕರೆದಾತನ ಗುಣ ಅತಿಶಯಗಳನ್ನು ಪ್ರಚಾರ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ அதை நாம் செய்யும் பொழுதுதான் ಅದನ್ನು ಮಾಡುವಾಗಲೂ அந்தகாரத்திலிருந்து தேவன் நம்மை எதற்கென்று அழைத்தாரோ அந்த நோக்கம் சரியாக நிறைவேறும். ಆ ಅಂಧಕಾರ ಕತ್ತಲೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಕರೆದಂತ ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿ ಸರಿಯಾಗಿರುತ್ತದೆ. அதை செய்யாத வரைக்கும் ಅದು ಮಾಡದೆ ಇರುವ ತನಕ நாம் தேவனை சரியான வழியிலே தேவ சித்தம் செய்கிறவர்களாக நாம் இல்லை. ದೇವರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡುವವರಾಗಿಲ್ಲ. அந்தகாரத்தில் இருக்கிறவர்களும் நாமும் ஒரே போலதான் இருக்கிறோம். ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಇರುವವರು ನಾವು ಒಂದೇ ಆಗಿರುತ್ತೇವೆ. நமக்குள் பெரிய வித்தியாசம் இல்லை. ನಮ್ಮಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಯಾವ ವ್ಯತ್ಯಾಸ காரணம் அவர்கள் ஜீவனுள்ள தேவனை அறியாதபடிக்கு அவர்கள் மிகுந்த பக்தி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ಅವರು ಜೀವಂತ ದೇವರನ್ನು ತಿಳಿಯದೆ ಅವರು ಅತಿ ಭಕ್ತಿವಂತರಾಗಿದ್ದಾರೆ. நாமோ ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டு பக்தி இல்லாதவர்களாய் இருக்கிறோம். ನಾವು ಜೀವಂತ ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ಭಕ್ತಿಹೀನರಾಗಿದ್ದೇವೆ. அப்ப நாம் எந்த வகையிலும் அவர்களை காட்டிலும் நாம் மேன்மையானவர்கள் அல்ல. ಯಾವ ವಿಷಯದಲ್ಲೂ ನಾವು ಅವರಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾದವರು ಅಲ್ಲ. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? நாம் ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். ನಾವು ಜೀವಂತ ದೇವರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. இவர் ஒருவர்தான் தேவன் என்பதை இந்த உலகத்திற்கு நீங்கள் அடித்து பேசக்கூடிய ஊழியக்காரர்களாக நீங்கள் மாற வேண்டும். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಈತನೇ ದೇವರು ಎಂದು ನೀವು ಸೇವೆ ಮಾಡುವವರಾಗಿ ಸೇವಕರಾಗಿರಬೇಕು. அதிக பக்தியினால இப்பொழுதும் ஜனங்கள் தங்களை விக்கிரகத்துக்கு முன்பாக போய் முழங்கால் படியிடுவதை அவர்கள் அதை நாம் கண்டிப்பாக தடுத்தாக வேண்டும். ಅತಿ ಭಕ್ತಿಯಿಂದ ವಿಗ್ರಹಗಳ ಮುಂದೆ ಮೊಣಕಾಲುಗಳನ್ನು ನಾವು ಖಂಡಿತವಾಗಿ ತಡೆಗಟ್ಟಲೇಬೇಕು. இப்படித்தான் நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರಿಗೆ ನಾವು ಸೇವೆ ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. இன்றைக்கு நாம் நமக்குத்தானே ஊழியம் செய்கிறவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறோம். ಇದರಿಂದ ನಮಗೆ ನಾವೇ ಸೇವೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. வெறுமனே வாரத்துக்கு ஒரு முறை நாம் ஆராதித்துட்டு போவதனால நாம் தேவனுக்கென்று ஒன்றுமே செய்யவில்லை. ನಾವು ವಾರಕ್ಕೆ ಒಂದು ಸರಿ ಬಂದು ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡಿ ಹೋಗುವುದರಿಂದ ನಾವು ದೇವರಿಗೆ ಯಾವ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವವರಲ್ಲ. அப்ப நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கு முக்கியமான தேவை என்ன? ನಾವು ಎಲ್ಲರಿಗೂ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಬೇಕಾಗಿರೋ ಅವಶ್ಯಕತೆ ಏನು?
இன்று கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு உண்மையான சத்தியத்தை அறியாத ஜனங்கள் அநேகர் இருக்கிறார்கள். ಕ್ರೈಸ್ತರೆಂದು ಹೇಳಿಕೊಂಡು ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದ ಇರುವ ಅನೇಕರು ಇದ್ದಾರೆ. அப்ப அவர்களும் இருளுக்குள் இருக்கிறவர்கள் தான். ಅವರು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಇರುವವರಾಗಿದ್ದಾರೆ. அவர்களிடத்திலும் நாம் வெளிச்சத்தை கொண்டு போக வேண்டும். ಅವರ ಬಳಿ ನಾವು ಬೆಳಕನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. இன்னுமாக கடினமான இருளில் இருக்கிறதான விக்கிரக ஆராதனை செய்கிற ஜனங்களுக்கும் இந்த செய்தியை நாம் கொண்டு போக வேண்டும். ಕಠಿಣವಾದ ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ವಿಗ್ರಹಾರಾಧನೆ ಮಾಡೋರ ಬಳಿಗೆ ಈ ಬೆಳಕನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. இப்படி நாம் செய்ய ஆரம்பிப்போமானால் ಈ ರೀತಿ ಮಾಡಲು ನಾವು ಪ್ರಾರಂಭಿಸಿದರೆ பரலோக ராஜ்யம் இந்த பூமியில் சீக்கிரத்தில் வரும். ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಅತಿ ಬೇಗ ಬರುತ್ತದೆ. இந்த உலகத்திலே அவருடைய சித்தம் சீக்கிரத்திலே செய்யப்படும். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಆತನ ಚಿತ್ತ ಬೇಗ ನೆರವೇರುತ್ತದೆ. அதற்கென்றுதான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. நாம் நல்லவர்கள் என்று அழைக்கவில்லை அவர். ನಾವು ಒಳ್ಳೆಯವರೆಂದು ಆತ ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿಲ್ಲ. இஸ்ரவேல் ஜனங்களை நீதி உள்ளவர்கள் என்று தேவன் அழைக்கவில்லை. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ನೀತಿವಂತರೆಂದು ಆತನು ಕರೆಯಲಿಲ್ಲ. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಯಾವ ರೀತಿ ಇದ್ದರು? வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாய் இருந்தார்கள். ಆತನ ಆಜ್ಞೆಗೆ ಮಣಿಯದವರಾಗಿದ್ದರು. அவர்கள் கொஞ்ச ஜனங்களாய் இருந்தார்கள். ಅದು ಸ್ವಲ್ಪ ಮಂದಿ ಅಷ್ಟೇ. ரொம்ப பலவீனராய் இருந்தார்கள். ಬಲಹೀನರಾಗಿದ್ದರು. தங்களுக்கென்று சொந்த நிலம் கூட இல்லாதவர்களாய் இருந்தார்கள். ಅವರಿಗೋಸ್ಕರ ಸ್ವಂತ ಸ್ಥಳವೂ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದರು. அன்றைக்கு அப்படிப்பட்டவர்களை தேவன் தெரிந்து ಆ கொண்டார். ದಿನಗಳಲ್ಲಿ ಅಂತವರನ್ನು ದೇವರು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. இன்றைக்கு நம்மை அவர் தெரிந்து கொண்டதும் அதே வழியில் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದು ಅದೇ ದಾರಿಯಲ್ಲಿ. நம்மிடத்தில் நன்மை இருக்கிறது என்று சொல்ல என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. ನಮ್ಮಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದು ಇದೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವುದೂ ಒಳ್ಳೆಯದು ಇಲ್ಲ. நீதியுள்ள தேவனை அறிந்த பின்பும் நீதி இல்லாத ஒரு பாவி நான். ನೀತಿಯುಳ್ಳ ದೇವರನ್ನು ತಿಳಿದ ಮೇಲೆ ನೀತಿ ಇಲ್ಲದ ಒಂದು ಪಾಪಿಯಾಗಿದ್ದೇನೆ. பரிசுத்தமுள்ள தேவனை அறிந்த பின்பும் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நீச பாவி நான். ಪರಿಶುದ್ಧವಂತ ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡರೂ ನಾವು ಪರಿಶುದ್ಧ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಒಂದು ಪಾಪಿಯಾಗಿದ್ದೇನೆ. நான் பிரசங்கிக்கிற தேவன் அன்புள்ளவர். ನಾನು ಬೋಧನೆ ಮಾಡುವಂತ ದೇವರು ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರು. ஆனால் நானும் அன்பில்லாதவர். ಆದರೆ ನಾನು ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದ. நான் பிரசங்கிக்கிற தேவன் இரக்கம் உள்ளவர். ನಾನು ಬೋಧನೆ ಮಾಡುವಂತ ದೇವರು ಕರುಣೆಯುಳ್ಳವರು. ஆனால் நானும் இரக்கம் இல்லாதவர். ಆದರೆ ನಾನು ಕರುಣೆ ಇಲ್ಲದವನು. அப்படி இருக்கிற சூழ்நிலையில தேவன் என்னை தன்னுடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டு அவருடைய நாமத்தை எனக்கு தந்தார். ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನನ್ನನ್ನು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಆತನ ನಾಮವನ್ನು ಆತ ನನಗೆ ಧರಿಸಿದನು. இன்றைக்கு ஒரு முறை கூட தேவன் அதை நமக்கு உணர்த்துகிறார். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರು ಅದನ್ನು ಮತ್ತೆ ನಮಗೆ ತಿಳಿಯಪಡಿಸುತ್ತಾನೆ. நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ನಮಗೆ ಜ್ಞಾಪಕಪಡಿಸುತ್ತಾನೆ. அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே, ಅದನ್ನು ತಿಳಿದೇವೆ ಎಂದು ಹೇಳುವಂತ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய வேளை வந்துவிட்டது. ನಿನಗೆ ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸುವ ಸಮಯ ಬಂದಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்பொழுது அவரை பற்றி நீ உலகத்துக்கு அறிவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ನೀನು ಆತನ ಬಗ್ಗೆ ಲೋಕಕ್ಕೆ ತಿಳಿಸುವಂತ ಸಮಯ ಬಂದಿದೆ. உன்னை தேவைப்படுகிற ஜனங்கள் அநேகர் உண்டு. உன்னை தேவைப்படுகிற ஜனங்கள் அநேகர் உண்டு. ನಿನ್ನ ಅವಶ್ಯಕತೆ ಇರುವಂತ ಜನರು ಅನೇಕರಿದ್ದಾರೆ. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள். ಮಕ್ಕಳು ರೊಟ್ಟಿ ಕೇಳುತ್ತಾರೆ. அவர்களுக்கு நீ ஜீவ அப்பத்தை கொடுப்பாயா? ಅವರಿಗೆ ನಿನ್ನ ಜೀವಂತ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಕೊಡುತ್ತೀಯಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த ஜீவ அப்பம் கொடுக்கிற பிள்ளையாக தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ಜೀವ ಕೊಡುವ ರೊಟ್ಟಿಯಾಗಿ ಆತನು ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. அந்த பிள்ளைகள் பசியோடு இருக்கிறார்கள். ಮಕ್ಕಳು ಹಸಿವಿನಿಂದ ಇದ್ದಾರೆ. ஆவிக்குரிய பசியோடு இருக்கிறார்கள். ಆತ್ಮಿಕವಾದ ಹಸಿವಿನಿಂದ ಇದ್ದಾರೆ. அந்த ஆவிக்குரிய தாகத்தோடு இருக்கிறார்கள். ಆತ್ಮಿಕವಾದ ದಾಹದಿಂದ ಇದ್ದಾರೆ. அப்படிப்பட்டவர்களுடைய பசியையும் தாகத்தையும் தீர்க்கும்படியாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ಅಂತವರ ಹಸಿವನ್ನು ದಾಹವನ್ನು ತೀರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯಾಕೋ ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. இன்னும் எவ்வளவு காலம் வரைக்கும் தான் நாம் காத்திருக்க வேண்டும்? ಇನ್ನು ಎಷ್ಟು ಕಾಲ ತನಕ ನಾವು ಕಾದುಕೊಂಡಿರಬೇಕು? நாம் இன்றைக்கு நம்முடைய சொந்த காரியங்களுக்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். ಇದನ್ನ ನಾವು ಸ್ವಂತ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಎಷ್ಟೋ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತೇವೆ. இதைத்தான் நோவா காலத்திலும் ஜனங்கள் செய்தார்கள். ಇದೇ ನೋಹ ಕಾಲದಲ್ಲೂ ಜನಗಳು ಮಾಡಿದರು. இதைத்தான் லோத்துவின் காலத்திலும் ஜனங்கள் செய்தார்கள். ಇದೇ ಲೋಟನ ಕಾಲದಲ್ಲೂ ಮಾಡಿದರು. நட்டார்கள், அறுவடை செய்தார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள், விற்றார்கள், வாங்கினார்கள், வீடுகளை கட்டினார்கள். ನೆಟ್ಟರು ಕೀಳಲ್ಪಟ್ಟರು, விற்றார்கள், வாங்கினார்கள், ಮಾರಿದರು, ಕೊಂಡುಕೊಂಡರು, வீடுகளை கட்டினார்கள், ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿದರು, புசித்தார்கள், குடித்தார்கள். ತಿಂದರು, ಕುಡಿದರು. இதெல்லாம் அவர்களுக்கு பிரதானமான காரியமாய் இருந்தது. ಎಲ್ಲವೂ ಅವರಿಗೆ ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವಾಗಿತ್ತು. தேவனை தேடுகிற விஷயமோ அவர்களுக்கு பின்னால் இருந்தது. ಆದರೆ ದೇವರನ್ನು ಹುಡುಕುವ ವಿಷಯ ಅವರಿಗೆ ಹಿಂದಿನದಾಗಿತ್ತು. ஒரு நாளிலே வெள்ளம் வந்து அவர்களை அள்ளி கொண்டு போனது. ಒಂದು ದಿನ ಪ್ರವಾಹ ಬಂದು ಅವರನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಯಿತು. இன்றைக்கு நாமும் கிட்டத்தட்ட அதே நிலையில் தான் இருக்கிறோம். ನಾವು ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಅದೇ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ நம்முடைய சொந்த காரியங்களுக்காக எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம். ನಮ್ಮ ಸ್ವಂತ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಎಷ್ಟೋ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತೇವೆ. நம்முடைய பணத்தை செலவழிக்கிறோம். ನಮ್ಮ ಹಣವನ್ನು ಖರ್ಚು ಮಾಡುತ್ತೇವೆ.
ಮಾಡುತ್ತೇವೆ. நம்முடைய பிரயாசத்தை செலவழிக்கிறோம். ನಾವು ಪ್ರಯಾಸವನ್ನು ಖರ್ಚು ಮಾಡುತ್ತೇವೆ. நம்மிலே பலம் இல்லாமல் போகும் அளவுக்கு உழைக்கிறோம். ನಮ್ಮ ಬಲ ಎಲ್ಲ ಹೋಗುವ ತನಕ ನಾವು ದುಡಿಯುತ್ತೇವೆ. ஆனால் தேவனுக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ಆದರೆ ದೇವರಿಗೋಸ್ಕರ ನೀವು ಏನು ಮಾಡುತ್ತೀರಿ? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. அந்த காலத்தில் இருந்து அல்லவா தேவன் உங்களை அழைத்தார். ಕತ್ತಲೊಳಗಿಂದ ಅಲ್ಲವಾ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದನು. அவருடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கும்படி அல்லவா தேவன் உங்களை அழைத்தார். ಆತನ ಬೆಳಕನ್ನು ಪ್ರಕಾಶಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದನಲ್ಲವೇ? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ನಾವು ಏನು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೇವೆ? அருமையான தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒவ்வொரு வாரமும் நாம் வந்து 10 கற்பனையை சொல்லுகிறோம். ಪ್ರತಿ ಒಂದು ವಾರ ಬಂದು ದೇವರ 10 ಆಜ್ಞೆಯನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ. ஆனால் அந்த 10 கற்பனையில் உள்ளது போல நாம் மற்றவர்களுக்கு அதை சொல்ல வேண்டாமா? 10 ಆಜ್ಞೆಯಲ್ಲಿ ಇರುವ ಪ್ರಕಾರ ನಾವು ಬೇರೆಯವರಿಗೆ ಹೇಳಬೇಕಲ್ಲವೇ? இந்த உலகத்தை அவருக்கு பக்கமாக நாம் திருப்ப வேண்டாமா? ಲೋಕವನ್ನು ಆತರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಸಬೇಕಲ್ಲವೇ? இன்னும் எவ்வளவு காலம் தான் நம்முடைய சொந்த காரியங்களுக்காக ஓடிக்கொண்டே இருப்போம்? ಎಷ್ಟು ದಿವಸ ನಮ್ಮ ಸ್ವಂತ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಓಡುತ್ತಿರಬೇಕು? சொந்த காரியங்களுக்காக ஓடி ஓடி நாம் களைத்து போய் விடுகிறோம். ಈ ಸ್ವಂತ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಓಡಿ ಓಡಿ ಆಯಾಸಗೊಂಡೇವೆ. ஆனால் யாகுவோவுக்காக நீங்கள் ஓடுவீர்களானால் ಆದರೆ ಯಾಕೋಬೋಸ್ಕರ ನೀವು ಓಡುವುದಾದರೆ நாளுக்கு நாள் பலப்படுவீர்கள். ದಿನ ದಿನ ನೀವು ಬಲ ಹೊಂದುವಿರಿ. புது பலனை தரித்துக் கொள்வீர்கள். ಹೊಸ ಬಲವನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳುವಿರಿ. நீங்கள் ஓடினாலும் சோர்வடைவதில்லை. ನೀನು ಓಡಿದರೂ ಬಳಲುವುದಿಲ್ಲ. நீங்கள் நடந்தாலும் களைப்படுவதில்லை. ನಡೆದರೂ ತಡೆಯಲಾರೆ. நீங்கள் புது பலன் கொண்டு பறக்கிற அனுபவத்திற்குள் தேவன் உங்களை ಹೊಸ அழைத்தார். ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ನೀವು ಹಾರಾಡುವಿರಿ. ஆயத்தமாகிறீர்கள் அருமையான தேவ பிள்ளையே? ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೀರಾ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ? நாம் ஜெபிக்கலாமா? ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜாவே. தேவரீர் எங்களை உணர்த்தினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Father, thank you for the words which you have spoken to us. We believe that you have spoken to us to inspire us, Father. இவைகளை கேட்டு நாங்கள் உணர்வடைந்து உமக்கு சித்தமானவைகளை செய்யும்படியான கிருபையை இப்பொழுதே நீர் எங்களுக்கு தாரும் தகப்பனே. Father, after hearing your word, enable us to take the action even right now in our life, Father. அப்படியாக உம்முடைய கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும். Enable us to receive the favor from your eyes, Father. வந்திருக்கிற பிள்ளைகளை பேர் பேராக தனித்தனியாக நீர் ஆசீர்வதி. Father, bless every individual who have come here, Father. அவர்களுடைய தேவைகள், மனதின் வேதனைகள் சகலத்தையும் நீர் அறிந்திருக்கிற தேவன் ஐயா. Father, you know their need and even the pain of their heart, Father. அவைகள் எல்லாவற்றையும் நீக்கி அவர்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று உம்மை நோக்கி கூப்பிடு. Father, I pray that you give deliverance from all those problems to them and set them free, Father. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. Father, thank you for doing like that. எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய யாகுஷுவா நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பார். யாகுவா ஷலோம். ஆமென். ஹalleluya.